சுவாதனை, இது பேரு சுவாதனை. ஹலோ எம்மா, எப்படிமா இருக்க? மாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா, மாடுலாம் நல்லா இருக்கு. கோழிலாம் எப்படிமா இருக்கு? முட்டைலாம் விடுதா? பக்கத்து வீட்டு வெளில கொண்டு போய் விட்டுறாம ஒழுங்கா பாத்துக்க. சரிம்மா சரோஜா. ஏம்மா நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், நாளைக்கு காலையில அங்க வந்துருவோம். சரிம்மா சரோஜா, ரொம்ப சந்தோஷம். நானே எப்போ வருவியன்னு கேட்கதாம்மா போன் பண்ணேன். அப்படியம்மா, எங்களை பார்க்காம கஷ்டமா இருக்கு. ஆமாங்க, ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. என்ன சத்தமா? மருமகே வந்திருக்காவம்மா. என்னது? என்னமா சொல்றா? மருமகே வந்திருக்காவம்மா. அப்படியா? எம்மடி மேல போனவே நாங்க இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு காலையில வந்துருவோம். சரிம்மா சரோஜா. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, புடிச்சு வந்திருக்காரமே. எப்போ வருவாருன்னு காத்துட்டு கிடந்தேன். அந்த மனுஷன் என்னடான்னா நான் ஊர்ல இல்லாத நேரத்துல பார்த்து வந்து தொலைச்சிருக்காரு. எங்க அம்மா வேற என்ன போன் போட்ட பிறகு மருமே வந்திருக்காமான்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. மருமே வந்திருக்காருன்னு முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு எப்படி கொண்டாட்டமா இருந்திருக்கணும். எங்க அம்மைக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. ஆமா, அவர் எப்போ வந்திருப்பாரு? நான் நேத்து போன் போடும்போது கூட என்ன பேசுறதுக்கு யாரும் இல்லைனாரு. ஓஹோ, ஊருக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பாரோ. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் இப்படி வந்திருப்பாருன்னு நினைக்கேன். எனக்கு இது தெரியாம பச்சை யா சீட்ல கிடந்தே அவரே. ச்சே, என் புருஷன் என்னை பார்க்க ஆவலோட ஓடி வந்திருக்காரு. அவர் அம்மா வீட்டுக்கு போன நேரத்துல பார்த்து நான் இங்கெல்லாம் வந்துவிட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி ஆகணும். நான் மட்டும் கிளம்பினா பாருமா, இந்த குரூப்புகள் கிளம்பணுமே. இதுவா ஆடி அசைஞ்சு அமாவாசைக்குள்ள கிளம்பும். பேதி எடுப்பாருமே. நாம என் புருஷன் வந்துட்டாரு, ஊருக்கு போனோன்னு இன்னைக்கு கிளம்ப கூட மாட்டாள்வளே. அவளத்துக்கு ஒண்ணு போல பேதி எடுத்துரும். இந்த விஷயத்தை பத்தி வாயை கூட திறந்துடக்கூடாது. கிளம்புங்க கிளம்புங்கன்னு எப்படியாவது கிளம்ப வச்சிடணும். என் புருஷன் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நான் அங்கே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப நான் எப்ப கிளம்பி எப்ப போய் அவரை பாப்பேன்? இன்னைக்கு கிளம்புனாலும் எப்படி நாளைக்கு ஆகிரும். எப்படி அவரை நான் பாப்பேன்? எப்படி பேசுவேன்? காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வராமலே என்னாவதோ என் ஆசை காவியம். வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா, கண்ணாளனே நல்வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா. பிரிந்தோம் இணைவோம், இனி நீயும் நானும் வாழ வேண்டும், வாசல் தேடிவா. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ, வெறும் மாயமாகுமோ. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. என்னது இது? ஓனர் இருக்கு இப்படி நிக்கவே? ஐயோ, வெக்கப்படுற மாதிரி தெரியுது. ஓனர் இந்த வீட்டுல யாரு பார்த்து வெக்கப்பட்டிருப்பாவே? ஐயோ, ஒருவேளை அவரா இருப்பாரோ? சரி, அவர் தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சே. கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த ஓனர் தான். இப்ப எதுக்கு திரும்ப அவரை நினைச்சு வெக்கப்பட்டு நிக்கவே? ஓஹோ, முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாதுன்னு பாவலே அதா இருக்குமோ? சரிதான், இது அதுதான். வெளிநாட்டுக்காரர் அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு போச்சே. ஓனர் ஓனர் ஓனர், இந்த உலகத்துலதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன் குழந்தை. ஆனா சீக்கிரமா கிளம்ப போறேன். என்னது, கிளம்ப போறீங்களா? எங்க ஓனர்? எதுக்கு? கல்யாணத்துக்கா? உங்க பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஓனர். என் பிள்ளைகளை இதை நினைச்சு சந்தோஷம் தானே படும். அதுவரை பத்தி யோசிக்காம நான் முடிவு எடுப்பேனா? என்னது, முடிவே எடுத்துட்டீங்களா? ஆமா, முடிவு எடுத்தாச்சு. இங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுல, அதுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓனர், இதெல்லாம் சரியில்லை ஓனர். நான் உங்களை சிங்க பெண் நினைச்சுட்டு இருந்தேன். புயல் காத்து வந்தாலும் உங்களை அடிக்க முடியாது, எந்த நெருப்பும் உங்களை சுட முடியாது, சீரி பாயம் சிங்கம் கூட உங்க பக்கத்துல வர முடியாது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஓனர். நீங்க என்னடானா எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு இப்படி மாத்தியல ஓனர். குழந்தை, எதுவுமே தாக்காம இருக்கேக்கு நான் என்ன இரும்பு மனுஷியா? நானும் பெண் தானே. ஓனர், நீங்க பெண் தான், ஆனா ஓனர் வீர பெண்லாம். அதனால எனக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல வரியோ? ஓனர், உங்களுக்கு ஆசைகள் வரலாம், ஆனா இந்த மாதிரி ஆசைகள்லாம் வந்திருக்க கூடாது ஓனர். தப்பு ஓனர், ரொம்ப பெரிய தப்பு பண்றிய. இதெல்லாம் நீங்க போன தடவை வரும்போதே ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அப்பயாவது சிங்கிளா இருந்தாரு, இப்போ டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகியாச்சு. இப்ப போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வெக்கப்பட்டு நிக்கிறீல ஓனர். நீ என்ன பேசிட்டு இருக்க?
புருஷனை பார்க்க போறதுக்கு நான் முடிவு எடுக்க கூடாதாக்கோ? என்னது புருஷனா? இது எப்பத்துல இருந்து ஓனர்? ஏன் ஏற்பா இப்ப எதுக்கு சாக் ஆயிட்டே இருக்கா? ஓனர் புருஷன் எப்ப ஆனாரு? என் கழுத்துல எப்ப தாலி கட்டினாரோ அப்பத்துல இருந்து. ஆ, தாலி கட்டியாச்சா? பேதி எடுக்குது எதுக்கு உனக்கு பேதி இருப்பா? என் புருஷன் எனக்கு தாலி கட்டினா உனக்கு தெரியாதா? தெரியாது ஓனர். ஐயோ கடவுளே, 2 பிள்ளை வேற பெத்து வச்சிருக்க, இது தெரியாதா? ஆ, அது தெரியும் அது தெரியும். பிறகு என்ன, என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாருன்னா வீட்டுக்கு போறேன். ஆ, உங்க புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரா? சே, அப்ப இவ்வளவு என்ன நினைச்சிட்டு கேட்டா? அது வந்து ஓனர் அவர் தான் கேட்டேன். வாழ்த்துக்கள் ஓனர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி ஓனர், உங்க புருஷன் எப்படி இருப்பாரு? என் புருஷன் எப்படி இருப்பாரு? மனுஷன் மாதிரி தான் இருப்பாரு. இல்ல ஓனர், நீங்க ஒரு ஓனர், உங்க புருஷன் எப்படி இருப்பாருன்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ஓனர். நீ என்ன சொல்ல வர? ஓனர் புருஷன் வேற மாதிரி இருப்பாரு. அவருக்கு 2 கண்ணு 2 காது 2 கை 2 கால் தான் இருக்கு. மனுஷன் மாதிரி தான் இருப்பாரு. நீ எதிர்பார்க்க மாதிரி 10 கை 10 காலோடலாம் வர மாட்டாரு. இல்ல ஓனர், இந்த வராரு வராருங்கறிய எதிர்பார்த்துட்டே இருந்தோம்ல, அதான் எப்படி இருப்பாருன்னு ஏக்கமா இருக்கு. ஏக்கமா இருக்கா? ஏக்கமா தாக்கமா எனக்கு தான் வரணும், உனக்கே வருது? அது என்னமோ தெரியல ஓனர், எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. எப்போ வருவாரு பார்க்கலான்னு ஆசையா இருக்குது. வந்துட்டாரா ஓனர், இல்ல வந்துட்டு இருக்காரா? வந்தாச்சு வந்தாச்சு, எங்க அம்மா வீட்டுல தான் இருக்காரு. நான் போய் என் புருஷனை பார்த்த பிறகு நீங்க வந்து பாருங்க. நான் போய் அவரை பார்த்து நலன் விசாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க வந்து விழுந்துறாங்க. ஆ சரிங்க ஓனர், பின்னாடியே வரோம். ஆனா ஒண்ணு, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க குழந்தை. என் புருஷன் வந்துட்டாருங்க விஷயத்தை இங்க இருக்கவளோ யார்ட்டையும் நீ சொல்லிடக்கூடாது. ஏன் ஓனர்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உன்கிட்ட எப்படியா தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்லிவிட்டே நீன கண்டுபிடிச்சுட்டா. அதனால சொல்லியும் கேட்டுக்க, யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. ஆ சரி ஓனர், மூச்சு கூட வெளிய விட மாட்டேன். சரி சரி, நீ போய் எல்லா அவளையும் கிளம்ப சொல்லு. நான் போய் சொல்ல போனா ஒருத்தையும் கிளம்பிக்கிட மாட்டா. நீ டக்கு புக்குன்னு கிளம்புங்கன்னு சொல்லி அப்பதான் கிளம்பி வருவாள்வே. ஓனர் நான் சொல்லியே, ஆனா நீங்களும் சொல்லுங்க ஓனர், அப்பதான் வேல்யூவா இருக்கும். வேலைவா இருக்கோ வேலை போட்டுக்கோ, நான் போய் சொன்னாலும் கிளம்ப மாட்டான்னு சொல்லியில்ல. ஓனர் சொல்லுங்க ஓனர், உங்க குரலுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு தனி பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வாரேன். நாய் ஏவனா நாய் அதோட வாழை ஏவுமா, அந்த மாதிரி இருக்கு இவ கதை. இவள சொல்ல சொன்னா இவ என்னைய சொல்லுன்னு சொல்லிட்டு போறா. நானே என் புருஷன் வந்துட்டாரேன்னு கையும் காலம் ஓடாம நின்னுட்டு கிடக்கை. எப்படி எல்லாவற்றையும் போய் சொல்றது? சரி சரி, மனசை கட்டுப்பட்டிட்டு போய் சொல்லுவோம். போய் சொன்னாதான் கிளம்பாலும், இல்லைன்னா ரூம்குள்ளேயே படுத்துக்கிடுவாள்வே. பிசாண்டி பிசாண்டி பிசாண்டி, இந்த மீன் கறிக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி முக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கா? பிசாண்டின்னு இத்தனை தடவை மரியாதை கூப்பிட்டு திரும்பல, எதுக்கு இவருக்கு பேதி இருக்குன்னு தெரியலையே. ஏ பிசாண்டி, உங்களதான் தூக்கி போட்டு மிதிப்பிய, அப்புறம் அடிப்பிய, பிறகு ஆண்டி நோண்டின்னு கிட்ட வருவிய. ஓஹோ, நேத்து அடிச்சதுக்கு கோமா இருக்கீங்களோ? அடிச்சதோட விட்டனேன்னு பாருங்க. சமந்தின்னு கூட பார்க்காம அடிப்பிய துவைப்பிய. யாருக்கு யார் சமந்தி? மீன்காரி. உங்க அம்மைக்கு நான் சமந்தி தானே? எங்க அம்மைக்கு தானே சமந்தி, எனக்கு இல்லல. இந்நேரத்துக்கு சமந்தி மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற. எங்க அம்மா இருந்திருந்தானா ஒட்டம் வேண்டாம் உரம் வேண்டாம்னு பேர்ப்பா. நாங்க போய் திரும்ப உங்ககிட்ட பேசிய பத்தியா என்னைய தான் சொல்லணும். போதும் போதும், யார் இங்க அழைச்சாவ? நேத்தே எல்லாம் வரவும் முடிஞ்சிட்டு. யாரும் என்னைய வந்து கூப்பிடாண்டா, மன்னிப்பு கேட்கவும் வராண்டா. ஓஹோ, நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு மனப்பால் குடிக்கிறீங்களோ? இங்க பாரு மீன்காரி, நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு வரல. என்ன சொத்த நேரத்துல பஸ் வரும், பஸ்ல எல்லாரும் ஏறணும், அதுக்குள்ள கிளம்புங்க. இத சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை. பஸ்ல என்னால ஏறிட முடியாது. ஏன், என்ன பிரச்சனை? எனக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது. அப்படியே தொண்டை அடைக்குதுன்னா 2 கூழாங்கல்ல வாய்க்குல போட்டு முழுங்கு. அடைப்பெல்லாம் சரியாயி கிளம்பிடுவா. ஒண்ணு வேண்டாம் வானரி, எனக்கு மனசே சரியில்லை. நேத்து நடந்த விஷயங்கள் அப்படி. அப்படியே மனசு சரியில்லையா? காலையில 10 இட்லி மொத்தமா முழுங்கிருக்கா.